ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை ரோமர் 12வது அதிகாரத்துல 6வது வசனம் வாசிக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுக்குள்ளாவனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்து கேட்டதாக சொல்ல கடவான். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவான். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனம் இல்லாமல் கொடுக்க கடவான். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவான். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாள்ல தேவன் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வஞ்சகம் இல்லாம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கூட இந்த நாள்ல கூட தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கொடுக்கறதுல நம்ம முந்திக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. செய்யறதுல முந்திக் கொள்ள வேண்டும். எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், எதுனாலும் எந்த காரியம் செஞ்சாலும் முந்திக் கொள்ளுங்கன்னு சொல்லுவார். அது எங்களுக்கு அது ஒரு நல்ல வார்த்தையாக தெரிந்தது. அப்ப அதனால எந்த காரியம்னாலும் எங்கனால முடியுதோ முடியலையோ எங்கனால முடிஞ்ச அளவுக்கு நாங்க முந்திக் கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. முந்திக் கொண்டு செய்வோம். அப்ப வஞ்சகம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் இந்த நாள்ல கூட பேசுகிறார். இந்த நாள்ல கூட ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்திலேயே இருக்கட்டும், பங்கி கொடுக்கறதுல சில பேத்துக்கு கொடுப்பாங்க, சில பேத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. தானே அனுபவித்துக் கொள்ளணும்னு சொல்லி கூட நினைப்பாங்க. அதெல்லாம் தேவனுக்கு முன்பாக அது அருகருப்பான காரியமாக இருக்கிறது. ஏன்னா யாரு 4 பேர் இருந்தாலும் 4 பேருக்கு ஒரே மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி எந்த காரியமா இருந்தாலும் அதே மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்கினாலும் ஒரு இடத்துல எல்லாத்துக்கும் யாருக்கு சேரணுமோ அவங்களுக்கு கொடுத்து விட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இது நம்மளுக்கு மனிதருக்கு வேணா தெரியாம இருக்கலாம், நம்ம மறைச்சிட்டோம்னு நினைக்கலாம். அப்படின்னா தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டும். அதனால அனைவருக்கும் வஞ்சகம் இல்லாமல் கொடுக்கிறோம் என்று கூட இந்த நாள்ல கூட தேவன் நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்ம கொடுப்பதுக்கு முந்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நாள்ல சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள். கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அன்பு செய்வதில் கூட முந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன்னா அன்பு கொண்டிருப்பது ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை நேசிப்பவர் பிறரை நம்ம நேசிக்கணும். அதே போல கனம் பண்றதுலயும் சில பேர் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்திட்ட போய் நல்லா பேசுவாங்க, இன்னொருத்தர் அசட்டை பண்ணுவாங்க. அப்ப அவங்க என்னதான் அவங்க மேல ஒரு பாசம் இருந்தாலும் இன்னொருத்தவங்க போய் பேசும்போது அவங்கள்ட்டையும் அன்பாக பேச சொல்றார் தேவன். ஏன்னா சகோதரன்ட்டையே அன்பு காட்டினா எப்படி, நம்மள நேசிக்காதவங்ககிட்டயே அன்பு காட்டுறது அதுக்கு பேரு தான் அன்பு. ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம அன்பு காட்டுறதுலயும் நம்ம முந்திக் கொள்ளணும்னு சொல்றார் தேவன். அது போல கனம் பண்ணணும். ஒவ்வொருவரையும் நம்ம கனம் பண்றவங்களா இருக்கணும். நம்ம பிடித்தவங்களை கனம் பண்ணுவோம், பிடிக்காதவங்கள நம்ம அஷ்ட பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அப்படி அல்ல, நம்ம ஒவ்வொருவரையும் இந்த நாள்ல கூட கனம் பண்ணணும்னு சொல்லுகிறார். நம்ம எத்தனை பேரை கனம் பண்றோம்னு இந்த நாள்ல கூட நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஒருத்தர் வீட்டுக்கே வர்றாங்க, அவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி அவங்களை உபசரிக்கணும், அதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது போல வெளியில போனாலும் நம்ம ஒருத்தர் நம்மள்ட்டோடு பேசினாங்கன்னா அவங்கள நம்ம மதித்து பேசுறவங்களா இருக்கணும். அவங்கள அஷ்ட பண்ணிட்டு போகிறவங்களா இருக்கக்கூடாது. இதெல்லாம் தேவனுக்கு அருகருப்பான காரியமாக என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலும் அன்பு செலுத்துறதுல, கனம் பண்றதுல இதெல்லாம் முந்திக் கொள்ளும் போது ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வருகிறது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்ம கூட யாரு இருக்கா, ஏசு இருக்காங்க. அப்போ நம்ம அவரு அன்பாகவே இருந்தார். ஏன்னா தன்னையவே நமக்காக கொடுத்து நம்மளுக்காக பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு சிலுவையில் நம்மளுக்காக மடிந்த அந்த மகன் அவரு நமக்குள்ள இருக்கும்போது நம்ம யாரையாவது கனம் பண்ணாம இருக்க முடியுமா? அவர் எல்லாத்தையும் நேசிப்பவர்.
இவங்கள நேசிக்கணும் இவங்கள நேசிக்க கூடாதுன்னு அவர் நினைக்கல. ஏன்னா அவர் ஒரு நாளும் ஏன்னா எல்லாரும் என்னோட பிள்ளைங்கன்னு நினைச்சவர். ஆமாம், நல்லேலூயா. எல்லாத்துக்காகவும் வேறுபாடு பார்க்காம அவர் மறைச்சிருக்கார். எல்லா பாவங்களும் அக்கிரமும் அநியாயத்தை எல்லாம் அவர் சிலுவையிலே நமக்காக சுமந்தவர். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல கூட இந்த வார்த்தைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிலுவையை பத்தி ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவு கூற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நினைவு கூறும் போதுதான் நமக்குள்ள இந்த அன்பு, இந்த கனம் பண்ணுவது, இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களும் நம்ம செய்வதெல்லாம் நமக்குள்ள வரும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நன்மையானதை மட்டுமே நீ செய்யின்னு சொல்றார். நன்மையானதை செய், தீமையானது உங்ககிட்ட வராதுன்னு சொல்ற. நன்மை எவ்வளவுக்கு எவ்வளவு செய்யறோமோ தீமையான நினைவுகளோ காரியங்கள் நம்ம கிட்ட வரவே வராது. அப்ப இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்பெல்லாம் நமக்குள்ள யார் இருக்கா? இயேசு இருக்காங்க. இயேசு இருக்கும் போது மட்டும்தான் நமக்குள்ள நன்மையாய் செய்ய முடியும். அது போல நம்ம அன்பாகவும் இருக்க முடியும். ஏன்னா யாரையும் பகைக்க கூடாதுன்னு என்று சொல்கிறார். பகை உனக்கு வேண்டான்னு சொல்றார். ஏன்னா பகையா இருந்தா கூட மத்தையில எல்லாம் நம்ம பார்க்கும்போது, ஏன்னா ஒரு சகோதரன் போய் காணிக்க செலுத்தும் போது சொல்லியிருப்பாங்க, உன் சகோதரன்கிட்ட போய் நீ சமாதானம் ஆகி விட்டு இந்த காணிக்கை கொண்டு வந்து செலுத்துன்னு சொல்லி. ஏன்னா உன் கண்ணுல இருக்கிற உத்தரத்தை எடு அப்படின்னு சொல்லுவார். உன் கண்ணிலேயே 1000 கட்டைகள் கிடக்குது, அது அடுத்தவன் கண்ணை ஏன் நீ சுத்தம் பண்ற? போய் ஏதாவது பிரச்சனை பண்ற? ஏன்னா நம்ம கிட்டே 1000 பிரச்சனை இருக்கும். நம்ம அடுத்தவங்க பத்தி தான் தப்பா பேசுவோம். அப்ப நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஆலோசிச்சுட்டு அப்பதான் மத்தவங்க நம்ம குறை சொல்லணும்னு சொல்லி கூட தேவன் இந்த நாள்ல கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்ப நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா, நம்ம தவறு செய்யாம இருக்கிறோமா, நம்ம மேல தப்பே இருந்தாலும் தப்பு இல்லைனாலும் நம்ம யார்கிட்ட பகை இல்லாதபடிக்கு அவங்கள்ட்ட போய் பேசும்போது அவங்க புரிந்து கொள்ளுவாங்க. நம்ம மேலே தப்பு இருக்கு, இருந்தாலும் அவங்க வழிய பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தவறை மாத்தி கொள்ளுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம மேல என்ன தப்பு இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். இந்த நாள்ல கூட தேவன் ஒவ்வொன்றாக வார்த்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணும். ஏன்னா பணக்காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போய்விடும். உறவுகளோ சொந்த பந்தமோ, ஏன்னா அன்பு என்னைக்குமே மாறாத அன்பு. ஆமென், அல்லேலூயா. நம்ம அன்பு மட்டும்தான் நிரந்தரம். ஏன்னா தேவனோட வார்த்தை என்ன சொன்னா, அன்பு சகல பாவங்களையும் நீக்குமா. ஆமென், அல்லேலூயா. அதிகமாக அன்பு செலுத்தும் போது நம்ம கிட்ட ஏதாவது பாவங்கள் இருந்தா, ஏன்னா ரோமர்ல எல்லாம் எழுதி வச்சிருக்கு, அப்படின்னா அதிகமா நமக்கு எந்த அளவுக்கு நம்ம அன்பா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேல இருக்கிற பாவங்கள், ஏன்னா பாவங்கள், கஷ்டங்கள், சாபங்கள் எல்லாமே நீங்கி போயிடும். அதனால நம்ம அன்பு காட்டல ஒண்ணும் தவறு இல்லையே. இதெல்லாம் பாவத்தை சரி கட்ட என்னென்னாலும் மக்கள் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவோ செலவு செய்யறாங்க. இதெல்லாம் ஒண்ணுமில்ல. எந்த செலவும் இல்லாம தேவன் நீங்க அன்பாய் இருங்கள், உங்களை நேசிப்பது போல பிறரை நேசிங்கள் என்று தேவன் வார்த்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல அனைவரும் அன்பாய் இருப்போம், எல்லாரையும் நேசிப்போம், அது போல எல்லாரையும் கனம் பண்ணுவோம். ஆமென், அல்லேலூயா. எல்லாத்தையும், ஏன்னா இவங்களை கனம் பண்ணணும் அவங்களை கனம் பண்ணலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. எல்லாரோடும் நம்ம கனம் பண்ணி எல்லாரையும் அன்பாக நடத்துவோம். பகை இல்லாமல் இந்த நாள்ல கூட வாழ சொல்லி தேவன் பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல யாராவது நம்ம பகையா இருந்தோம்னா நம்ம சமாதானமாக போவோம். ஆமென், அல்லேலூயா. தேவன் அதுக்காக வழிவகையை காமிப்பார். கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோதர ராஜா, இந்த நாள்ல கூட தரப்பனே கத்தாவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ரோமர் 12வது அதிகாரத்துல ஆண்டவரே எனக்கு தானித்தோம் சுவாமி. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே அன்பாக இருக்க ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அன்பில முந்திக் கொள்ள வேண்டும், அன்பு செய்வதில் முந்திக் கொள்ள வேண்டும், கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளும்படி தகப்பனை நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனை கர்த்தா ஒருவர் பகை இல்லாமல் ஆண்டவரே அன்பாக வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனை யாருக்கும் செய்வதில் வஞ்சகம் இல்லாதபடிக்கு ஒரே மாதிரி செய்ய ஆண்டவர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, வெள்ளப்படுத்துங்க. ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே தகப்பனை ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே மனசோர்வாய் இருந்தார் ஆண்டவரே, அன்பாக பேச மக்களை ஆறுதலாக நடக்க ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கிருபை ஒவ்வொரு மேலும் கடந்து செல்லட்டும் சாமி. எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, வெள்ளப்படுத்துங்க, கூட இருந்து வழி நடத்தும்படி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். அனைவருக்கும்